பதில் சொல்லலாம். அங்கிருந்து சொல்ற தமிழ் எனக்கு நல்லாவே தெரியும். خير الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. புகழ் யாவும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் கண்மணி ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழி வந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தாபீன்கள், சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொல்லுது. ஆமீன். ஏன்னா இது ஒரு அழகான மஜ்லிஸ், சொல்லி சொல்லி கொடுக்க முடியாது, நீங்களே சொல்லிக்கிட்டா நல்லா இருக்கும். இது நாகூர் ஆண்டகை காதிர் வலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் நினைவரங்கமாக இது வச்சிருக்கு. அதனால நீங்க இந்த ஆமீன் சொல்றது, ஸல்லல்லாஹு சொல்லணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சொல்றது, இதெல்லாம் அந்த மஜ்லிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே நம்ம உட்கார்ந்துருந்தா உங்களுக்கும் தூக்கம் வந்துடும், எனக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால நீங்க ரசூலுல்லாஹ் பேரை சொல்லும் போதெல்லாம் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிற வேண்டியதுதான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாம்ல? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இங்கே கொஞ்சம் பாருங்க, இப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அல்தமஸ்லாம் அங்கிட்டு திரும்பி இருக்கிறார். அன்பானவர்களே, காதிர் ரலியல்லாஹ்வை பற்றி ஒரு சில செய்தியை சொல்லிட்டு முஅத்தின்களின் மாண்புகள் என்று ஒரு தலைப்பு, அதில் நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஏண்டா தலைப்பு தந்த மன்சூர் உஸ்தாத் சொன்னாங்க ஷாவுல் நாயத்தை பற்றியும் கொஞ்சம் பேசுங்கண்டு. தலைமை உரை அழகா வரலாறையே சொல்லிட்டாங்க தலைவர், அதனால பிரச்சனை இல்லை. ஒரு சில செய்திகள் மட்டும். ஏன் அவர்களை பற்றி பேச வேண்டும்? முதல்ல, யார் இந்த காதிர் வலியில்லா? காதிர் வலியில்லான்னு சொல்றாங்களே, யார் இவர்கள்? ஏன் அவர்களை பற்றி பேச வேண்டும்? அதற்கு ஒரு சில செய்தி தான், வேற ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அதாவது யாரே மதிக்கணுமோ அவர்களை மதிச்சாதான் இறையச்சம் கிடைக்கும். யாரை கண்ணியப்படுத்தணுமோ அவர்களை கண்ணியப்படுத்தினாதான் இறையச்சம் கிடைக்கும். அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர் தான் காதிர் வலி ஷாஹுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அழகா சொல்லுவாங்க, இந்த வாசகத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கிறீங்க. இந்த வாசகம் ஷாஹுல் நாயகத்தை பத்தி கேட்டால் இந்த வாசகத்தை அடிக்கடி நீங்க முணுமுணுக்கலாம், நல்லா இருக்கும். என்ன வார்த்தைன்னு சொன்னா, ஷர்ரஃப்த மாணிக்க பூரி காண மௌலிதுக்கும். லேசா தான் இருக்கும் வார்த்தை. ஷர்ரஃப்த மாணிக்க பூரி காண மௌலிதுக்கும். மாணிக்கப்பூரிலே நீங்கள் பிறந்தால், அங்கு பிறந்ததால் அந்த ஊர் சிறப்பா போச்சு. மாணிக்கப்பூர்ல தான் ஷாவுல் நாயகம் பிறந்தாங்க, அதனால அந்த ஊருக்கு சிறப்பு வந்துருச்சு. அல்லம்த பந்தர் நாகூரி பி மர்கதிக்கும். நாகூர்ல வந்து நீங்க உள்ள வாழ்றதுனாலதான் அந்த நாகூருக்கே கண்ணியம் கிடைச்சிருச்சு. கர்ரம்த கரியத்த வாஞ்சூரி பி ஹல்வத்திக்கும். வாஞ்சூர் நாகூருக்கு பக்கத்தில் ஒரு 20 கிலோமீட்டர்ல ஒரு ஊர் இருக்கு, நானும் போயிருக்கிறேன் நிறையவே. அந்த ஊரிலே நீங்கள் தனிமையில் ஹல்வத்திலே அல்லாஹுவோடு முனாஜாத்திலே இருந்ததினால்தான் அந்த கிராமத்துக்கு மகத்துவம் கிடைத்து விட்டது என்று சொல்லிட்டு அழகா அந்த வரியை முடிப்பாங்க. யஸூரு குல்லு நாசின் யா ஷாஹே மீரான் என்று முடிப்பார்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் உங்களை நோக்கி ஓடி வருகிறார்களே, நீங்கள் தான் ஷாஹுல் மீரான் என்று சொல்லி முடிப்பார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம், பட்ட இடம் சிறப்பு, தொட்ட இடம் சிறப்பு, இருந்த இடம் சிறப்பு, எல்லா பாக்கியம் எப்படி வந்துச்சு, இந்த உயர்வு எப்படி வந்துச்சு, அதுக்கு ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். சாதாரணமெல்லாம் கிடைக்காதுங்க, சாதாரணமெல்லாம் இதை வாங்கிட முடியாது. முதல்ல வலிமார்கள் யார் என்று நம்ம புரியணும். அவங்க அல்லாஹ்வோடு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட எல்லாமே கிடைக்குது. அவங்க என்ன வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க தெரியுமா? அவங்கள்ட்ட என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சமூகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியுதுல்ல, அதனாலதான் நாகூருக்கு போறோம். அவங்கள்ட்ட போனா என்ன கிடைக்குங்கிறத விளங்கிய ஒரு சமூகத்தை விட்டுட்டு போனவர்கள் தான் அந்த மகான்கள். ஒரு தடவை அப்படியே தன்னுடைய ஷேக் நாயகம் முகமது ஹவுஸ் நாயகத்தை பார்த்துட்டு பையத்தெல்லாம் வாங்கிட்டு லாகூர் வழியாக மக்காவுக்கு போறாங்க.
போற பாதையில தான் முஃப்தி நூருத்தீன் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்களை எல்லாம் சந்தித்தார்கள். அவர்களுக்கு குழந்தைக்கு உண்டான அந்த வெத்திலை எல்லாம் அடித்து கொடுத்ததெல்லாம் அந்த இடத்தில் தான். அதை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு கொஞ்சம் பைத்தியமாக இருக்குது, பிள்ளைக்கு பைத்தியமாக இருக்குது, ஒரு மால்லாம் இருக்கிறான், துவாச்சிக்கேங்கிறாங்க. இங்கே மக்காவுக்கு போகும்போது ஷாகுல் மீரான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உடனே ஷாகுல் நாயகம் அவங்க மேலே அப்படியே கை வைக்கிறாங்க. கை வச்சு தடவி கொடுத்து அவர்களுக்கு துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்க? உஹ்ருஜ், உள்ளே இருக்கிற பேய் பிசாசு ஷைத்தான்ட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, நான் கை வச்சுட்டேன், வெளியே போ அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்ல முடியுமா? நான் கை வச்சுட்டேன், வெளியே போன்னு சொல்றாங்க. இது சாத்தியமாகுது அவங்களுக்கு. ஏன் சாத்தியமாகுது? நம்ம வரலாறுக்கு போகணும். யஅலா இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள். டீ பிஸ்கெட் வருதா? இங்கேயும் கவனிங்க. அப்போ யஅலா இப்னு முஅல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நான் ஒரு பயணத்தில் போகும்போது 3 அதிசயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. 3வது அதிசயம் மட்டும் இந்த வரலாறுக்கு தேவை, அதனால கேட்டுக்கிறீங்களேன். என்ன அதிசயம்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பயணத்தில் இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னுச்சு, இந்த பையனுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு. சின்ன பனி மஜ்னூன், என் பையன் ஒரு கொஞ்சம் மதம் பேதளித்தவாறு இருக்கிறான் அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பையன் மேல கையை வச்சு சொல்றாங்க, உஹ்ருஜ், நீ இந்த பையனிடத்திலிருந்து வெளியே போயிடுன்னு சொல்றாங்க. யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மேல கையை வைக்கிறாங்க, தலையில கை வச்சு அப்படியே தடவிக்கிட்ட சொல்றாங்க, வெளியே போயிடுன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? அன்னி முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதரான முஹம்மது சொல்லுகிறேன், வெளியே போன்னு சொன்னாங்க. பையன் நல்லா ஆயிட்டாருங்க. எப்படி இருக்கும்? பைஹைக்கு இமாம் இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. சரி, இந்த வேலையை தான் ஷாகுல் நாயகம் செய்யறாங்க, வெளியே போன்னு சொல்றாங்க. அந்த பைத்தியம் பிடித்த பையன் சரியாகி வெளியே வந்தார் என்று வரலாறு சொல்லும். இப்படிப்பட்ட மகத்துவம் எப்படி அவர்கள் அடைகிறார்கள் என்றால் இறையச்சத்தினால் தான் அடைகிறாங்க. இறையச்சம் தான் அதுக்கு நோக்கமே, வேற ஒன்றும் கிடையாது. ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, உலகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களால் இதை சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய இறையச்சத்தை யார் பெற்றார்களோ அவர்களால் இதை சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகான் தான் நாகூர் நாயகம். அல்லாஹ் அந்த மகானை எப்போதும் நேசித்து வாழுகின்ற உயர்ந்த கூட்டத்தை அல்லாஹ் ஆக்குவானாக. அடுத்து எனக்கு கொடுத்த தலைப்புக்கு நான் வந்துடுறேன். மஸ்ஜித் முஅத்தின்களின் மாண்பு அப்படின்னு தலைப்பு. என்ன அழகான ஒரு விழா பார்த்தீங்களா? நீங்களே உங்க அனுபவத்தில் சொல்லுங்க, முஅத்தின்களை இப்படி கூப்பிட்டு கண்ணியப்படுத்தப்பட்டதாக எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? எங்கேயாச்சும் நடந்திருக்கா? இப்படி ஒரு விழா நடந்திருக்கா? நானும் மெட்ராஸில் 20 வருஷமா இருக்கிறேன், அப்படி பார்த்ததே இல்லை. விழா இப்படி ஒன்று எடுக்கப்பட்டதாக நான் பார்த்ததே கிடையாது. இருக்கிற முஅத்தின்கள்லாம் வர வச்சு ஒரு பள்ளியில் உட்கார வச்சு ஒரு தனிப்பட்ட நிர்வாகம், அதற்கு எல்லாம் முக்கியமாக தூண்டுதலாக இமாம் இருந்து கொண்டு இப்படி செய்கிற ஒரு நிகழ்வை பார்க்கவே முடியாது. இவ்வளோ ஒரு அழகான நிகழ்வு இல்லையா? ஏண்டா, நீங்கள் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய நீங்கள் யார் என்று யாரோ என்னென்னமோ நினைச்சிட்டு போகட்டும், நீங்க யார் என்பதை இந்த சமூகத்துக்கு புரிய வைப்பதற்காக இந்த விழாவை இந்த நிர்வாகமும் பள்ளி இமாமும் எடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலா முயற்சி எடுத்த அவர்களுக்கு அல்லாஹ் ஈருலகத்தில் வெற்றியை தருவானாக. அன்பானவர்களே, முதல்ல அடுத்தவங்க என்ன நினைக்கிறான்னு பார்க்கவே கூடாதுங்க. நம்மளை அடுத்தவங்க என்ன நினைக்கிறான்னு பார்க்கவே கூடாது. அடுத்தவங்க மாண்புகளை நான் சொல்றேன், அடுத்தவங்க என்ன நினைக்கிறான்னு பார்க்கவே கூடாது. நம்மள்கிட்ட அல்லாட்ட இருக்கு நம்ம கண்ணியம் நினைக்கணும். நம்மளுடைய கண்ணியம் எங்க இருக்கு? அல்லாட்ட இருக்கணும். அவன் தான் நமக்கு கண்ணியம் தரணும்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்ஷால்லா அப்படி வைக்கலாம். பாருங்க, ஒரு செய்தி சொல்றேன். நம்மளுக்கு அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹுடைய வரலாறு தெரியும். 3 மன்னர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். பாருங்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருப்பார்கள். ஹம்பலி இமாமை 3 மன்னர்கள் கொடுமைப்படுத்துறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கொடுமைக்கு ஆளாயிருப்பாங்க, எவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாயிருப்பாங்க. அந்த கொடுமைகளை எல்லாம் தாண்டினார்கள். அவ்வளவு கொடுமைக்கும் ஆளாயினார்கள்.
மாமன்னர் மன்சூராக இருக்கட்டும், முஅத்தஸிம் பில்லாவாக இருக்கட்டும், வாசிக்காக இருக்கட்டும், வாசிக்கு கொடுமைப்படுத்துகின்ற போது கடைசியாக எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்க தெரியுங்களா? ஒரு கட்டையில ஆணி அடிச்சு ஆணிக்கு மேல அவர்களை படுக்க வச்சுலாம் கொடுமைப்படுத்துவாங்க. இவ்வளவு வழிகளையும் தாங்கினார்கள். யாரு? அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா. கேட்டா சொல்லுவாங்க, சபரி, நான் அல்லாவுக்காக பொறுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லாவுக்காக நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க. கடைசியாக வாசிக்கு மன்னர் ஆட்சிக்கு வருகிறார். ஏன் இவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போதுதான் முடிவுக்கு வருகிறார். இவர் என்ன கருத்தில் உறுதியாக நிற்கிறார் என்று பார்க்கின்ற போது, குர்ஆன் படைக்கப்படவில்லை நம்மளை போல, பொருளை போல, இதை போல படைக்கப்படவில்லை என்று இமாம் சொல்லுகிறார். இது சரிதானா என்று வாதம் வைக்கிறார். கையிலே சங்கிலி இருக்கிறது, காலிலே சங்கிலி இருக்கிறது, எல்லாம் கட்டி போட்ட நிலையில் இருக்கிறார்கள் இமாம் அவர்கள். ஆனால் கையில் இருக்கிற சங்கிலி அறுபடவில்லை. அவர்கள் எதிரிகள் சொன்ன அனைத்து வாதங்களையும் மறுக்கிறார்கள். கடைசியா வாசிக்கு அவுத்து விட்டுருங்க, இவன் நல்ல கருத்தை தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி இமாம அவிழ்த்து விட்டுறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? இமாம அப்படியே போனாங்க, சங்கிலியோடு போனாங்க, வாசிக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க. உட்கார்றதுக்கு முன்னாடி அவரை மேலேருந்து கீழே வரை ஒரு பார்வை பார்த்துட்டு உட்கார்ந்தாங்க. ஆடி போயிட்டாருங்க அவரு. ஏனுங்க இமா, ஏன் என்னை இப்படி பார்த்தீங்கன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது, நான் ஜெயிலில் என்னை கொடுமைப்படுத்தும் போது நான் சொல்லுவேன், அல்லாஹ்வே உனக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன். என் கண்ணியம் உன்ட்ட மட்டும் தான் இருக்குது, என் கண்ணியெல்லாம் உன்ட்ட தான் இருக்குது. என் கல்வியினால எனக்கு கண்ணியம் கிடையாது, என்னுடைய படிப்பால் எனக்கு கண்ணியம் கிடையாது, என்னுடைய பொருளால் எனக்கு கண்ணியம் கிடையாது, உன்னால் தான் கண்ணியம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ்வே நாளை மறுமையில் 3 மன்னர்களை உனக்கு முன்னால் கொண்டு வந்து நான் நிறுத்துவேன் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதனால் இப்படி பார்த்தேன்னு சொன்னப்ப உடனே அவர் சொன்னாராம், வாசிக்க என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு மட்டும் மன்னிப்பை கொடுத்துருங்க. அவ்வளோ கொடுமையிலே ரத்தம் ஓடுகிறது, கடுமையான வழியில் இருக்கிறார்கள். சொன்னார்கள், மன்னர் அவர்களே, உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். வழியோடு இரத்த கரையோடு இருக்கிற யாரு? ஹம்பலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, இக்ராமல்லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ணியப்படுத்துவதற்காக இவரை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன காரணம்டா? ரசூலுடைய குடும்பத்தில் உள்ளவராக இருப்பதினால். யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம கவனிக்க பல கஷ்டம் வரும். ஆனா மனசுல நமக்கு நாமே சொல்லிக்கிறோம், இஸீபிகையா அல்லாஹ், என் கண்ணியம் ஒன்றை தான் இருக்குது, என் கண்ணியம் ஒன்றை தான்டா ரப்பே அப்படி. அல்லாஹ் அந்த கண்ணியத்தை நம்மளுக்கு தருவான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானதுன்னு மனசுல வச்சுக்கிறேங்க. சரி, ஹை, இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு சிறப்பெல்லாம் தந்திருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் முஅத்தினுன், முஅத்தின்கள் யார் தெரியுமா? அத்வலுன் நாஸி ஐனாக யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அவர்கள் தான் கழுத்தால் மிக உயர்ந்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்தஸ்துல அவங்க தான் கூட இருப்பாங்க. இந்த ஹதீஸையும் மனசுல வைங்க. திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஅத்தின் பாங்கு சொல்லுகின்ற போது அந்த பாங்கை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஒரு முஅத்தினுடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, லா யஸ்மஉ மதா சௌத்துல் முஅத்தின், ஒரு முஅத்தினுடைய பாங்கு சொல்லும் போது நீங்க சத்தம் போட்டு சொல்றீங்கல்ல, அப்படி சொல்லும் போது உங்களுடைய சத்தம் யாருக்கெல்லாம் விளங்குமோ, அது ஜின்னு வலா இன்சுன் வலா ஷைஉன், மனுஷன் கேட்டாலும் சரி, ஜின்னு கேட்டாலும் சரி, எந்த பொருள் கேட்டாலும் சரி, அது நபாதாத்தா இருக்கலாம், தாவரங்களா இருக்கலாம், அஷ்ஜார்களா இருக்கலாம், மரங்களாக இருக்கலாம், அஹஜார்களா இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், எது கேட்டாலும் சரி, இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமா, உங்களுக்கு அவைகளெல்லாம் மறுமையில் ஷஹாதத்து சொல்லும், சாட்சி சொல்லும். முதல்ல தெரியுதா? உங்க கழுத்து தான் உயர்ந்து இருக்கும், உங்களுக்கு சாட்சிக்கும் எல்லாம் வந்து நிற்கும். 2 விஷயம் ஆயிருச்சா? அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முஅத்தின்களும் இமாம்கள் யார் தெரியுமா? அல் இமாமு லாமீனுன், இமாம் என்பவர் பொறுப்புதாரி, வல் முஅத்தினு முஅத்தமனுன்,
முஅத்தின் என்பவர் பாங்கு சொல்லக்கூடியவர் நம்ப வேண்டப்படுவர், அவரை நம்ப வேண்டும், நம்புவதற்கு தகுதியானவர் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம அர்ஷிதில் அய்மா, இமாம்களுக்கு அல்லாஹ்வை வழிகாட்டுவாயாக, வக்ஃபிர் லில் முஅத்தினீன், முஅத்தினீனை மன்னித்து விடுவாயாக என்று சொன்னார்களே. ரசூலுடைய மக்ஃபிரத் உங்களுக்கு இருக்கிறது, ரசூலுடைய மக்ஃபிரத் இருக்குது. இங்க நாளை மறுமையில உங்க கழுத்து தான், உங்க அந்தஸ்து தான் உயர்வா இருக்கும். அதே போல உங்களுக்கு சாட்சி சொல்லவும் ஆள் இருக்குது. அதோட முடிஞ்சிருச்சா? இல்ல, வாங்க. பள்ளியிலே இருக்கிறனால எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு பள்ளி வாசல்ல முஅஸ்ஸின்ங்கிறது பாங்கு சொல்றது மட்டும் இல்லையே, கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் செய்யறோம்ல, அதனால எவ்வளவு நன்மை இருக்குது பாருங்க. இந்த நம்மளுக்கெல்லாம் ஜன்னத்துக்கு போனா ஹூர்லீன்கள் கிடைக்குமா கிடைக்காதா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹூர்லீன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? என்ன அரபிய புரியலையா? ஹூர்லீன்கள்ங்க, ஹூர்லீன் ஒரு சொர்க்கத்து கன்னிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நாளை மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும். ஆமா தானே? சரி, அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. பார்த்தீங்களா, எல்லாரும் ஆமீன் சொல்றோம். பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். சில பேருக்கு 2, 3, 10, 70 வரைக்கும்லாம் கிடைக்கும். சரி, நம்ம ஆமீன் சொல்லுவோமே, 70 வரைக்கும் கொடுக்கறது அல்ல கைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஹூர்லிங்களுக்கு மகர் என்ன வச்சிருக்கிறீங்க? பொண்ணு மட்டும் வேணும், மகர் வேண்டாமா? பொண்ணு வேணும்னு சொல்றீங்கல்ல, மகர் கொடுக்கணுமா இல்லையா? மகர் எங்க? மகர் கொடுக்காம எந்த பொண்ணையும் தொட முடியாது. இதான் மார்க்க சட்டம். இப்ப என்ன செய்ய போறீங்க? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையிலே ஹூர்லீன்களை தொடுவதற்குண்டான மகர் எதுன்னு கேட்டா கன்சுல் மசாஜிர் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிகளை கூட்டுகிறது, பெருக்கிற வேலை எவர் செய்கிறாரோ, கீழே கிடக்கிற பொருளை எடுத்து குப்பை தொட்டியில் எவர் போடுகிறாரோ, அதுவே மகராக அங்கே ஆக்கப்படும் என்றார்கள். இந்த வேலையை நீங்க செய்றீங்களா இல்லையா? செய்யும் போதெல்லாம் மனசுல வரணும், ஹூர்லீன்கள் நம்மளுக்கு சொந்தமாயிருச்சு, ஹூர்லீன்கள் நம்மளுக்கு சொந்தமாயிருச்சேன்னு மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வந்தா ஜோசா வேலை செய்வோம்ல. ஆமா தானே? ஹூர்லீன்கள் பள்ளியை தொடக்கும் போது இருக்கும் போது ஹூர்லீன்களுக்கு மகர் ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சும்மா ஒன்றும் சொல்லலைங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு பெண்மணி வேலை செஞ்சாங்க பள்ளியில. பள்ளியை கூட்டிக்கிட்டு வேலை செய்யற ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த அம்மா பேரு உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க திடீர்னு வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு கூட போக முடியல. புகாரி போன்ற எல்லா கிதாபுகளையும் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த பெண்மணி எங்கே என்று கேட்கிறார்கள். அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை? யார் அந்த பெண்மணி? பள்ளியை கூட்டிக்கிட்டு இருந்த பெண்மணி, ஒரு கருப்பு நிற பெண்மணி. ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை என்று சொன்ன முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துல்லூனி அலா கப்ரிஹா, அந்த அம்மாவுடைய கபர் எங்க இருக்குன்னு காட்டுங்கன்னு சொன்னாங்க. பள்ளியாசல கூட்டுற பெண்மணி. உடனே சஹாபாக்கள் கூட்டி போனார்கள். அந்த அம்மாவுடைய கபரை கொண்டு போய் முன்னால் நிறுத்தி, இதுதான் நாயகமே அவருடைய கபர் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று துவா செய்து விட்டு எல்லாம் முடித்து விட்டு கேட்டார்கள். அந்த அம்மாட்ட பேசுறாங்க. கபருக்குள்ள அந்த அம்மா இருக்குது. எந்த அம்மா? பள்ளியாசல கூட்டினாகல்ல, அந்த அம்மா கபருக்குள்ள இருக்குது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் மேல இருக்கிறாங்க. மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள்ட்ட பேசலாமா? பேச முடியுமா? உள்ள இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க பதில் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? இந்த செய்தியை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறோம் மனசுல. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, யா உம்மு மெஹஜன், உம்மு மெஹஜனே, ஐய அமலின் வஜத்தி ஃபி அமலிகி ஹைரா, நீ செஞ்ச துன்யாவில் செஞ்ச பூரா அமல்லையும் எது உனக்கு சூப்பர் அமலாக தெரிகிறது? துன்யாவில் என்னென்னமோ அமல் செஞ்சிருப்பியா இல்லையா? இதுல சூப்பர் அமலாக உனக்கு தெரிஞ்சது எது என்று யார்கிட்ட கேட்கிறாங்க? கபூர்ல இருக்கிற அந்த அம்மாட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கபூர்ல இருக்கிறவங்கள்ட்டங்க, கபருக்கு போன பிறகு உண்மையெல்லாம் வெளியே வந்துரும்ல, அப்படித்தானே? வெளிச்சமாயிரம் எல்லாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா பதில் சொல்றாங்க. பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, நாயுமே அவங்க தான் மௌத்தா போயிட்டாங்களே, அவங்கள்ட்ட பேசுறீங்களே அப்படின்னு. இல்லை இல்லை, உங்களை விட அவங்க நல்லாவே கேட்குறாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நாயகமே, என்னுடைய அமலில் அல்லாஹ் சிறந்ததாக ஏற்றுக்கொண்டது கும்மு மஸ்ஜிதுக்க யா ரசூலல்லாஹ், உங்க பள்ளியில கீழே கிடக்கிற பொருளை எடுத்து நான் டஸ்ட்பின்ல போட்டோம் பாருங்க, அதுதான் எனக்கு சிறந்த அமலாக அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்று சொன்னார். அதையெல்லாம்
பள்ளியில் என்னடா இதே வேலையாக போச்சு, ஒரு நாளைக்கு 2 தடவை கூட்ட வைக்கிறாங்களே. சில பேர் இன்னைக்கெல்லாம் முஅத்தின் இமாமும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும். ஒரு இமாம் தானே இவ்வளோ பெரிய விழா ஏற்பாடுறதுக்குரிய சிந்தனை இமாம் இடத்து, இந்த பள்ளியினுடைய இமாம் இடத்துல தான் உருவாகுது. அப்போ எந்த அளவுக்கு உங்கள் மேலே மஹப்பத்தாக இருக்கிறாங்க. ஆனால் அதே போல் இமாமோடு சேர்ந்து இருக்கிறதே இந்த சமூகத்தினுடைய பெரிய வேலை. சில பேர்லாம் ஜோடி ஜோடியாக உள்ளே வந்தாங்க, இமாமும் மோதினாரும் சேர்ந்து ஜோடி ஜோடியாக வந்தாங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க. ஏன்னா அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். இமாமோ ஏண்டா நீங்கள் யார் தெரியுமா, ஒரு பள்ளியினுடைய பொருளாளர் யாருன்னு கேட்டால் யாரு தான், முஅஸ்ஸின் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹுக்கு என்ன மாதிரி பொறுப்பு கொடுத்தனா தெரியுமா? பொருளாளர் பொறுப்பு தான், கேஷியர். அந்த பொறுப்பு தாங்க அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது பணம் வேணும்டா அவங்கள தான் கேட்பாங்க, அவங்க தான் போய் ரெடி பண்ணுவாங்க. எல்லாரும் சஹாபாக்கள் ஜமாத்தினுடைய அல்லது இஸ்லாத்தினுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டா உடனே பிலால் ரலியல்லாஹு வந்து தான் ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. ஒரு தடவை ஒருத்தவங்க வந்தாங்க, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்களேன், பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு. எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பச்சா தான் இருக்கு, ஒன்றும் இல்லாமல் கடனில் தான் போகுதுன்றாங்களா பிலால் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருந்தாலும் வெறும் பாங்கு சொல்வது மட்டும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஒரு பணம் வேணும்னு கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு. போய் கடன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு யூதர் வந்தார், இந்த பாருங்க அங்கே இங்கெல்லாம் கடன் வாங்காதீங்க, இனி நானே உங்களுக்கு தரேன். யார்கிட்ட? பிலால் ரலியல்லாஹு. நானே உங்களுக்கு தரேன், அங்கே இங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி நல்லதா இருக்குதே. சில பேர் தானா வந்து தரும்போது அப்படியே சிரிச்சிடக்கூடாது, வில்லங்கமாக மாட்டிக்கிடுவோம். அப்போ தராருன்னு வாங்கி ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாச்சு. அவர் சொல்லிட்டு போயிட்டார், இத்தனை நாளில் தந்துடணும் திருப்பின்னு. அந்த டைம் வந்து தானே கேட்கணும், முன்னாடியே வந்துட்டார். இஷாவுக்கு பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லலான்னு நிற்கிறாங்க, அவர் வந்து நிற்கிறாரு. பிலால் என்ன சொல்லுங்க, என்கிட்ட வாங்கின காசை உடனே கொடுங்க. அப்படி ஏங்க இன்னும் 3 நாள் இருக்குங்க, கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா மீண்டும் நீங்கள் எப்படி அடிமையாக சிக்கி கிடந்தீர்களோ அது போல உங்களை ஆக்கிடுவேன், உங்களுக்கெல்லாம் போய் நான் பணத்தை கொடுத்தேனேன்னு சொன்னார். சில பேர் தொட்டியும் கிள்ளி விட்டு பிள்ளையும் ஆட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலையை செஞ்சார் இந்த யூதர்கள். சில சிக்கல்லாம் இருக்குல்ல, செஞ்சார். அடிமைன்றோன்னே அடிவயிறு கலந்து போச்சுங்க பிலால் ரலியல்லாஹுக்கு. திரும்பவும் அடிமையா என்ன பண்ணுறது? இஷா துறை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட மெதுவாக வந்தாங்க. நாயகமே என்ன வாப்பா, நான் தலைமறைவாயிருவா அப்படின்றாங்க. தலைமறைவா? மோதினால் தலைமறைவானா என்ன ஆகுறது? நல்ல வேலை இமாம்கிட்ட சொல்கிறாங்க கரெக்டாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போகிறாங்க. சில இமாம்லாம் பார்த்தா காலையில் சுபுக்கு இருக்க மாட்டாங்க, ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்களா, எங்கெங்க முஅஸ்ஸின் அவர் ஊருக்கு போயிட்டாரு, திடீர்னு பார்த்தா ஊருக்கு நைட்டு ட்ரெயின் தானே பெரும்பாலும் இருக்கும். இமாம்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்லங்க, சொல்கிறதே கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, நாயகமே நான் தலைமறைவாயிடுவா. ஏன் வாப்பா அப்படின்னு. அவர் காசு கேட்டு டிமாண்ட் பண்ணுறாரு, கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி வந்து கேட்குறாரு அப்படின்னு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அப்படியா சரி அப்படின்ட்டாங்க. மூட்டை கட்ட ரெடி ஆகிட்டாங்க. தஹஜ்ஜுத் நேரம் வந்துருச்சு, ஒரு நைட்டை தானே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு நைட்டில் வெளியே போகலான்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, கூட்டிகிட்டு வாங்க பிலால் அப்படி. யா பிலால் அப்படின்னு. என்ன சொல்லுங்க, உங்களை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க அப்படின்னு. நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு தானே வந்தேன், திரும்ப என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு. இல்லை உங்களை கூப்பிட்றாங்க. ஓடி ஒரே ஓட்டம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க ஓடி வந்துடுவாங்க. ஒரே ஓட்டம் ஓடி வந்து நாயகமே அப்படின்னு சொன்னா, அபிஷிர் யா பிலால், பிலாலே நற்செய்தி பெறுங்கள், வெளிநாட்டிலிருந்து நம்மளுக்கு அன்பளிப்பாக 3 ஒற்றைகை நிரப்பமாக ஜாமா வந்திருக்கு, இதை எடுத்து உங்களுடைய கடனை எல்லாம் தீர்த்துக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இப்படி இமாமுக்கு வருகின்ற சிரமத்தை முஅத்தின் நிறைவேற்றுவதும், முஅத்தினுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இமாம் அதற்காக துடித்து போகுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஸல்லாவில் நடந்தது. அந்த முஅத்தினான பிலால் ரலியல்லாஹுடைய சிரமத்தை போக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு தூக்கமே இல்லைங்க. நைட்ல தூக்கமே வரல, உருண்டு பறக்கிறாங்க. காலையில பிலால் போயிடுறேன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி இப்படி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை அந்த இடத்துல ரசூல் முஅத்தினுக்கு என்ன பொறுப்பை கொடுத்திருந்தாங்க? பொருளாளர் என்கிற அளவுக்கு ஒரு பொறுப்பு அவருக்கு தரப்பட்டிருந்தது. அவர் தான் வரவு செலவை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறிலே நாம் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லாம் நிறைய முஅத்தின்கள் நல்லவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பெரும்பாலும் அப்படிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறாங்க. ஒரு சில நம்ம என்ன செய்வோம்னா, முஅத்தினுக்கு இமாமுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்லி சில நேரத்தை வில்லங்கமாகிடும். நல்லது தான் நம்ம செய்வோம், அது என்னமோ சைத்தான் வில்லங்கமாக்கி விட்டுருவான். அப்படியெல்லாம் சில நேரத்தில் நடக்கும். பெரும்பாலும் நல்லது தான் நினைப்போம் நம்ம. அப்போ அப்படி ஒன்று நடந்ததை நான் சொல்கிறேன் பாருங்களேன்.
ஒருத்தர் ஒரு அஜரத்து ஒரு பள்ளியில் ஒரு அஜரத்து மோதினார். அவங்களுடைய லைஃப்பை பாருங்க. அந்த மோதினார் இருக்கிறார்ல, மஸ்ஜின்கிறோம்ல, இவர் பெயிண்டிங் பண்ணுற வேலை பார்ப்பார். பெயிண்டிங் பண்ணுறது இமாம்களுக்கு மோதினுக்கு உள்ளது. அந்த காலத்தில் வந்து வருமானம் பத்தாது இல்லைங்க, அதனால எதையாவது செய்யணும்ல. ஏதாவது புக்கு கொடுத்தா பெயிண்டிங் பண்ணுவார். பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் பெயிண்டிங் பண்ணிட்டு எதையாவது ஒன்று வச்சு சேர்த்து வச்சு தச்சிருவார். இது அவருடைய வியாதி. யாருடைய வியாதி? மஸ்ஜினுடைய வியாதி. இப்படி ஒரு நிலை இருந்துச்சு. ஒரு நேரத்தில் அஜர் சொன்னார், இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க, என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. சரிங்க ஹசரத் அப்படின்ட்டார். ஒரு தடவை அஜரத்துக்கு பெயிண்டிங் பண்ண வேண்டியது வந்துருச்சு. என்ன, பள்ளியாசில் இருந்த குரான்லாம் கிழிஞ்சு இருந்துச்சு. குரான் சில நேரத்தில் கிழிஞ்சு இருக்கும்ல, நிறைய இருக்குது இல்லை, கிழிஞ்சு இருந்துச்சு. அஜரத்து கொண்டு போய், இந்த பாருங்க மாசின், இதை கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணி கொடுங்க அப்படி. பண்ணிடலாமே அப்படின்னு. இந்த பாருங்க, உங்கள் வேலையை காட்டக்கூடாது, இது குரான், அல்லாஹ்வுடைய வேதம், இதில் என்ன பக்கங்கள் இருக்குதோ அது மட்டும்தான் வச்சு பெயிண்டிங் பண்ணணும், எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த வேலையும் காட்டிடக்கூடாதுன்னு சொன்னார். சரிங்க அஜரத்து, அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டிங் பண்ணிட்டார். ஒரு வாரம் கழிச்சு, என்ன மாசின் சாப், பெயிண்டிங்லாம் பண்ணியாச்சா? சூப்பராக பண்ணிட்டா ஹசரத் அப்படின்னு வாங்கி எடுத்து பார்த்தா எந்த பேப்பரையும் சொருகலை. சரியா பண்ணியிருக்கிறார் மனுஷன், சரியா பண்ணியிருக்கிறார். ஒரு பேப்பர் கூட கூட்டலை. ஹஜரத்துக்கே நம்ப முடியலை. மாத்தின்னு இப்படி பண்ண மாட்டாரு. சில பேர் குணத்தை மாற்ற முடியாது இல்லைங்க, எதை வேண்டாலும் மாற்றலாம், குணம் மாறாது. எப்படி இவர் வேலை காட்டாமல் செய்ய மாட்டார்? மெதுவாக கேட்டாராம், மாசின் ஷாப், குரானை கரெக்டாக பெயிண்டிங் பண்ணிட்டீங்க, ஏதாவது உங்கள் கைவரிசையை காட்டினீங்களா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாலாம், ஒன்றும் இல்லை ஹசரத், உங்கள்கிட்ட பயான் கேட்டு எனக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. பயான் கேட்டு கோபமாயிட்டீங்களா? பயானில் எப்போ பார்த்தாலும் ஷைத்தான் அப்படி பண்ணுறான், ஷைத்தான் அல்லாவுக்கு மாறு செஞ்சுட்டான், ஷைத்தான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான், திமிர் அடிக்கிறான், ஷைத்தான் வழி கிடக்கிறான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. குரானில் வருதுண்டு, அதுக்கு அந்த பேரெல்லாம் தூக்கிட்டு உங்கள் பேரை போட்டுட்டேன் ஹசரத் அப்படின்ட்டாராம். ஏன்னா எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா இமாம. இப்போ எப்படி வரும்? அஜரத்து வரம்பு மீறிட்டாரு, அஜரத்தை என்ன செஞ்சிட்டாரு, வழி எடுத்துட்டாரு, இப்படி இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. நல்லது செய்யறேன்னு சொன்னாச்சு. சில முஅஜ்ஜின்கள் பார்த்தா சின்ன நேரத்தில் ஏடா கூட பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நம்மெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய இதில் ஒரு சில பேர் அப்படி செய்வாங்க. அப்படி இல்லாதவாறு இமாம்களோடு ஒன்று சேர்ந்து பணியாற்றுகின்ற போது பள்ளி மிக சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இமாம் தான் நமக்கு முன்னால் இல்லையா? அப்ப இமாமை காக்கிறவராக முஅஜ்ஜின் இருக்கணும். முஅஜ்ஜினுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிற இடத்தில் இமாம் இருக்கணும். இப்படி இருக்கின்ற போதுதான் பள்ளி மிக அருமையாக இருக்கும் என்பதை தான் நம்மளுடைய வரலாறு நமக்கு நினைவுபடுத்துகிற. அன்பானவர்களே, உங்களுக்கு என்னென்ன இருக்குது? கழுத்து நீண்டு இருக்கும், சாட்சி சொல்வதற்கு நிறைய பொருள் வந்து நிற்கும், அடுத்து உங்களுக்கு ஜன்னத்தே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த முஅஜ்ஜின் 12 வருஷம், எத்தனை வருஷங்க? 12 வருஷம். இங்க ஒரு சில பேர் 12 வருஷத்துக்கு மேலேயே முஅஜ்ஜின் வேலை செய்வீங்க. இமாமத்தா இருந்தா 7 வருஷம் தான், முஅஜ்ஜினுக்கு 12 வருஷம். 12 வருடங்கள் எவர் முஅஜ்ஜினாக இருக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அதெல்லாம் அப்ப 12 வருஷம் நீங்க முஅஜ்ஜினாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும், ஷஹாதத்தும் வாஜிபாகிவிடும், உங்களுக்கு ஹூரில் ஈன்களும் அதற்குரிய மகரும் ரெடி ஆகிவிட்டது. இன்னும் இருக்கிறது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து வேணும். சொர்க்கத்துக்கு என்னதான் கொண்டு போனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து இல்லைண்டா ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து வேணும் இல்ல? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்து எங்க இருக்கிறது? நாம் பாங்கு சொன்னதற்கு அப்புறம் ஸலவாத்தை சொல்லிவிட்டு நாம் துஆ ஓதுகிறோம் பாருங்க, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமா. இது முஅஜ்ஜின்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். மற்றவங்களாம் பாருங்களேன், அதனால தான் சொல்லுவாங்க, வெளியிலேருந்து வர்றவங்க தொழுதுட்டு போகும்போது அவங்க நன்மையோடு தான் பள்ளியாசலை விட்டு வெளியே போவாங்க. ஆனால் முஅஜ்ஜின் மட்டும் பள்ளிக்குள்ளே வரும்போது ஒன்றும் இல்லாமல் வருவார், போகும்போது மொத்த ஜனத்தினுடைய நன்மையும் வாங்கிட்டு வெளியே போவார். எப்படி பார்த்தீங்களா? மற்றவங்கெல்லாம் வருவாங்க, அவங்க நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே போவாங்க கேட்டை விட்டு. ஆனால் முஅஜ்ஜினாக நீங்கள் கடைசியாக அந்த கேட்டை மூடுகின்ற போது வந்து யாரெல்லாம் தொழுதார்களோ அந்த நன்மையை சேர்த்து எடுத்துக்கொண்டு போறீங்க. இந்த பாக்கியம் உங்களுக்கு தானே இருக்குது இல்லையா?
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்க சொல்லிட்டு எப்போது நம்ம செய்ய வேண்டிய சில காரியம் இருக்குது. பாங்கு துவா ஓதுவோம். பாங்கு துவா ஓதுறது கடமை. அதுக்கு முன்னாடி ஸலவாத்து ஓதணும். ஸலவாத்துல ரொம்ப முக்கியம் இருக்குல்லங்க, இஷ்குங்க. பொதுவாகவே கடமைன்னு ஒன்று இருக்குது. நம்ம பாங்கோடு சேர்த்து ரசூல்லா மேல அன்பு கொண்டு ஸலவாத் சொல்றதுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அண்ணல் நபியின் அன்புக்கு நிகராக ஒன்றும் இருக்காது. அது ஒரு செய்தியை சொல்லிட்டு இங்க வர்றேன். ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்ப்பதற்காக சாபித் வருகிறார்கள். யார் இந்த சாபித்? சாபித்துல் புனானி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிகச்சிறந்த தாபிஈ. அப்போது அனஸ் ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஜமீலா என்று சொல்லக்கூடிய அடிமை பெண்ணை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், யா ஜமீலா, ஜமீலாவே ஓடிவா, வேகமாக ஓடிவா என்று சொல்லுகிறார்கள். அந்த அம்மா அடிமை பெண் பதறடித்து ஓடி வருகிறார்கள். நாவிலினி தீபா, அத்தர் பாட்டில தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அத்தர் பாட்டில இருந்தா தூக்கிட்டு வா வேமா. ஏன் தெரியுமா? இதோ வருகிறார் சாபித், இதோ வருகிறார் சாபித். இந்த சாபித் யாரு தெரியுமா? ஃபலா யர்லா பிஷையின், எதை கொடுத்தாலும் வாங்க மாட்டார், என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டார், என்ன கொடுத்தாலும் வாங்கவே மாட்டார். ஆனால் இல்லா யுகப்பில எதி, என் கையை முத்தம் போடுறது தான் அவருக்கு பெருசா இருக்கும். என் கையை கேட்டு முத்தம் போடுவார். என் கையை முத்தம் போடுறதை விட அவருக்கு பெருசாக எதுவும் தெரியாது. முத்தமிட்டு சொல்லுவார், இந்த கையால தானே ரசூலுல்லாவை நீங்க தொட்டீங்கன்னு சொல்லுவார். அதனால அந்த கைக்கு நான் அத்தர் போடணும், அத்தர் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லுவாங்களாம் சையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா. இதுதான் இஷ்கு. நம்மளே பாங்கு சொல்ல முன்னாடி ஸலவாத்து ஓதிக்கலாமே. பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஸலவாத்து ஓதி அப்புறம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, தஅவத்தி தாம்மாங்கறான். பாத்தீங்களா, உலகத்தில் எத்தனையோ அழைப்புகள் இருக்கிறது. வமன் அஹ்ஸன கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய எத்தனையோ அழைப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லா அழைப்பும் மிகச் சிறந்ததுதான். அதை விட அழகானது எதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அதிலேயே தஅவத்தி தாம்மா, பரிபூர்ணமான அழைப்பு எதுன்னு கேட்டா நீங்க சொல்ற பாங்கு தான். தொழுகைக்கு கூப்பிடுறீங்க பாருங்க, இதுதான். இதை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அந்த துவா ஓதணும். பாங்கு துவா நம்ம ஓதணும். சில பேர் மைக்கிலே கேட்கிற மாதிரி கொஞ்ச நேரம் ஓதுவாங்க, லைட்டா. பாங்கு மாதிரி சத்தமா இல்லை, லைட்டா ஓதுவாங்க. இதை ஓதினால் வஜபத்து லஹு ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத்தும் அவருக்கு கிடைக்கும் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்லுங்க, இந்த ஒரு செய்தியோட நான் நிறைவுக்கு வரேன். இப்ப சொல்லுங்க, கழுத்து நீண்டிருக்கு, ஷஹாதத்து கிடைச்சு போச்சு, ஹூர்லீன்களும் உங்களுக்கு மகரு ரெடி ஆயிருச்சு, 12 வருஷம் மதீனா இருந்து சொர்க்கமும் வாஜிப் ஆயிருச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தும் கிடைச்சு போச்சு. இப்ப என்ன, உங்களை விட யாரு சிறந்தவர்கள்? உங்களை விட யார் சிறந்தவங்களா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இமாம்களுக்கு இமாம் பெருசா முஅத்தின் பெருசான்னு விவாதமே இருக்கு. அப்படியே அல் இமாமத் அஃதல் மினல் தஅதீன் மினல் முஅத்தின், முஅத்தினை விட அதான் மினல் அதான் ஒரு டாபிக்கே இருக்கு. பாங்கு பெருசா சிறந்ததா, இமாமத்து சிறந்ததா ஒரு டாபிக்கே இருக்கு. அவர்கள் யாரெல்லாம் அதான் தான் சிறந்தது, முஅத்தின் தான் சிறந்தது, நிதா தான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள் ஷாஃபி இமாம் வரை, அவர்கள் சொல்லுகின்ற ஆதாரங்கள் எல்லாம் இதை தான் சொல்லுவார்கள். அவ்வளவு மகத்துவம் உங்களுக்கு இருக்கிறது. என்ன, அல்லாஹ்வுடைய பள்ளியில நீங்க தான் ரொம்ப நேரம் இருக்கிறீங்க. அப்ப செய்யற வேளையில் நாம் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸோடு செய்கின்ற போது இந்த உலகத்தில் நம்மளை எப்படியே யாரோ என்னமோ நினைத்துட்டு போகட்டும், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, அதை கண்டுக்கிறவே தேவையும் இல்லை. அல்லாஹ்ட்ட இருக்கு நமக்கு கண்ணியம் என்று நினைத்து நடைபோடுகின்ற போது இம்மையில் மட்டுமல்ல நாளை மறுமையிலும் நம் வாழ்க்கை சிறக்கும். குடும்பத்தோடு அல்லாஹ் சொல்வதை போல உதுகுலுல் ஜன்னத வ அஸ்வாஜ உதுகுலுல் ஜன்னத வ அஸ்வாஜுக்கும் துஹ்பருன் என்று சொல்வதை போல நீங்களும் உங்கள் மனைவிமார்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு சொர்க்கத்துக்குள் நுழைகள் என்று சொல்வதை போல நீங்கள் சொர்க்கத்துக்கு மகிழ்ச்சியோடு உங்கள் மனைவியை கூட்டி போவதற்கு சரியான ஒரு ஹிதுமத்து தான் இந்த முஅத்தின் என்ற ஹிதுமத்தை. அதை திறம்பட செய்யவும், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு செய்யவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இஷ்கோடு செய்யவும் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு துணை நிற்பானாக. நாம் செய்யக்கூடிய இந்த ஹிதுமத், இதனால் வருகின்ற தொகை ஹதியா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனால் அதுல அல்லாஹ் செய்யற பரக்கத்தை
நம்மெல்லாம் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா அதை கடைசி வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு காட்டி தருவானாக. நம்மளுடைய எல்லா விதமான அழைப்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.